வணக்கம். நம்ம தலைவர் பேசுறேன். இன்னைக்கு சத்தியம் டிவியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 360 சொல்லி ஒரு நிகழ்ச்சியில எப்பவுமே போடுவாங்க. அதுல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை பத்தி ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் திட்டமிட்டே வெளியேற்றினாங்க. அதே தொடர்ந்து தினகரனையும் வெளியேற்றுறாங்க. அதை தொடர்ந்து இப்ப செங்கோட்டையனை பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி. இது எப்படி பார்முலானா பீகார் போன்ற பார்முலா, அதே போல மகாராஷ்டிரா போன்ற பார்முலா, திரிபுரா போன்ற பார்முலா, இவங்க இப்படித்தான் பண்ணி ஒவ்வொரு கட்சியை அழிச்சு அவங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதே ஃபார்முலால இப்ப செங்கோட்டையை பயன்படும். ஆக மொத்தத்துல சுத்தமா அதிமுக ஒழிச்சு கட்டி அந்த இடத்துல நம்ம வரணும் அப்படிங்கிற திட்டத்தை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி காலம் தளர்த்துறதுக்கு இனி தேவையில்லாத அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா கூட இருக்கலாம். சுத்தமாக இது நம்ம பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு அனுமானம் தான், இது ஒரு கணக்கு தான். அதே நேரத்துல ஏற்கனவே அவங்க 2017 இந்த வேலையை தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு நேற்று தொடங்கல. அதிமுக ஒரு கட்சி அழிச்சாத்தே நாம வளர முடியும் அப்படிங்கிற முடிவுல அப்பயே தொடங்கிட்டாங்க. ஆனா 8 வருஷமா அவங்களுக்கு எங்கன இதை முடிக்கிறது, எங்கன பினிஷிங் பண்றது அவங்களுக்கு தெரியல. தள்ளாடிக்கிட்டு இருந்தாங்க, தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு உண்டான வேலையை ஏன்னா விஷயம் வந்ததுல இருந்து இனிமே காலம் தாழ்த்த முடியாது. ஏன்னா தென்னாயிரம் அங்கிட்டு சேர்ந்துட்டாருன்னா, ஓபிஎஸ் சேர்ந்துட்டாருன்னா, அங்கிட்டு போய் பேசிட்டாருன்னா நம்ம ஒண்ணுமே ஒரு நாளா இரவு காத்த கிளி போல ஆயிடுவோம் அப்படிங்கிறக்காக இப்பயே அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி இப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்னன்னா உள்ளதை யாருமே பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி என்ன இன்னைக்கு வெளியே பேசுறாருல, செங்கோட்டையனும் பேச மாட்டேங்கிறாரு, தினகரனும் பேச மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸும் பேச மாட்டேங்கிறாரு. ஆக மொத்தம் எல்லாத்தையுமே அடக்கி ஆண்டுகிட்டு வர்றது பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சு. யாரு மேல ஏதாவது சொன்னா வழக்க போட்டு உள்ள ஏற்கனவே பல கேஸ் இருக்கு. ஓபிஎஸ் மேல கேஸ் இருக்கு, தெனாயிரம் மேல கேஸ் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அதே போல 20-30,000 பணம் வச்சிருக்காரு. ஓடு குஞ்சம் அமைப்பு சம்பந்தி வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு பண்ணி கோயில்பட்டி பக்கத்துல ஒரு ஊர்ல ரைடு பண்ணி அவர் வீட்டுல ஒரு 1000 கோடி ரூபாய் எடுத்து இப்படி பல வாரம் எல்லாத்தையும் போட்டு நங்கூரம் போட்டாப்புல மிரட்டி வச்சிருக்காங்க. ஏதாவது கீச்சுன்னா அது கூண்டோட கைலாசம் அதிமுக தலைவர் ஊரா நமக்கு எதுக்கு அப்படின்னு வாயை திறக்காம அவங்க சொல்றத பூரா அவங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்தியில சொல்றாங்க. இது ஒரு வகையில எப்படின்னு எனக்கு தெரியல. அரசியல் ரீதியா எல்லா மாநிலத்திலயும் நீங்க சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. இந்த மாதிரி கணக்குகள் எல்லாம் போட்டு சூது பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டே வரீங்க. திரிபுராவில் அப்படி ஆட்சியை பிடிச்சிங்க, கம்யூனிஸ்ட் அங்கே அழிஞ்சிச்சு. அதுல மேற்கு வங்காளத்துல கம்யூனிஸ்ட் இல்லாமே போச்சு. அதுக்கு அடுத்து ஆட்சியை பிடிக்க போறது நீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. மம்தா பானர்ஜி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. தெலுங்கானாவிலே போய் பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றாங்க வர்ற தேர்தலில். அப்படி ஆக மொத்தத்துல எதிராளிய பழைய இப்ப கவிதாங்கிற ராஜசேகர் ரெட்டியுடைய சந்திரசேகர் ராவ் ரெட்டியுடைய மகளை அவ விலகிட்டாங்க, அந்த கட்சி விட்டு விலகிட்டு. இதெல்லாம் பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு பத்திரிகையில எழுதிக்கிட்டே வர்றாங்க. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினப்ப அவர் எப்பவுமே எம்ஜிஆர் சாதகத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவரான். அதிமுக வலிச்சு நீங்க வளரணும் பிஜேபி அப்படிங்கிறதுக்காக வளர திட்டம் பெற்றதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன். எம்ஜிஆர் எப்பவுமே இருந்தது திமுக அப்படித்தான் இருந்தாரு. ஆனா எம்ஜிஆருக்கு அசைக்க முடியாத தெய்வ பக்தியும் சாதக பின்பற்றுதலும் அதிகமாவே எப்பவுமே இருக்குமா. ஏன்னா கர்நாடகத்துல போய் ஒரு கோயில்ல பெரிய பெரிய காணிக்கையெல்லாம் நிறைய கொடுப்பாரு. அடிக்கடி போறான். கர்நாடகத்துல ஒரு கலை செல்வத்தை கொடுத்தக்கூடிய ஒரு கோயில்ல போய் அதிகமான காணிக்கையெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. வெளியே சொல்ல மாட்டார். கோயில் கொடுத்ததை சொல்ல மாட்டாங்க யாருமே. இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சி நான் ஆரம்பிக்க போறேன், இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேரளாவில் ஒரு ஜோசியரை போய் பார்த்திருக்காரு. ஒரு மாந்திரியவாதியை போய் பார்த்திருக்காரு. சோசியம்ங்கிறது சிறுசு, மாந்திரியங்கிறது பெருசு. அந்த பெரியாளை போய் பார்த்துட்டாரு. அந்த மாந்திரிகவாதியோட தோன்றுதல ஜெயலலிதாவும் அதை பின்பற்றுறது, சசிகலாவும் அதை பின்பற்றுறது காரணமே எம்ஜிஆர் தோற்றுவிச்சது காரணத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்ததுக்கு கேரளாவில் மாந்திரிகவாதியத்தை கொண்டாந்து சசிகலா தேர்வு பண்ணுச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் என்ன வேணா, நான் கட்சி தொடங்க போறேன், அந்த கட்சி தொடங்குறதுக்கு நீங்க தான் நல்ல நேரம் குறிச்சு கொடுக்கணும் மாந்திரிகவாதிட்ட போய் டேட்டு கேட்டாராம். அப்ப அந்த ஆள் டேட்டு சொன்னானா, இந்த தேதி நான் குறிச்சு தர்றேன், இந்த தேதியில நீ கட்சி தொடங்கும் போது ஒரு சிக்கல், ஒரே ஒரு சிக்கல் தான், எந்த காரணத்தை கூட இந்த கட்சிக்கு வாரிசே அறிவிச்சிடக்கூடாத பாத்துக்க. இந்த கட்சியை அழியணும்னு சொன்னா வாரிசை இன்னாரும் தேர்வு பண்ணி காட்டிட்டீங்கன்னா, வெளி மேடையில பேசிட்டீங்கன்னா, பொது மேடையில பேசிட்டீங்கன்னா இந்த கட்சி முடிஞ்சிச்சு, அதை பாத்துக்க. நான் கொடுத்துட்டு இருக்க நேரம் அப்படி. அதாத்தான் தலைவர், அந்தந்த கட்சியில அதா தலைவர் உருவாக நீ உருவாக்க கூடாது, நீ அதை அறிவிக்க கூடாது அப்படின்னு அந்த எம்ஜிஆர் அந்த மாந்திரிகவாதி சொன்னான். என்னங்க அப்படி சொல்றீங்க, நான் அறிவிக்காம அவனா இப்படி தலைவர் உருவாக அப்படின்னு எம்ஜிஆர் எதிர்கேள்வி கேட்டாரான். அதுக்கு அவர் சொன்னாரா, அனைத்தையுமே முடிச்சிருந்து பார்க்க முடியாதப்பா, நான் சொல்றதை நீ கேட்பீன்னா நான் குறிச்சு தரேன், இல்லைன்னா இப்ப போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒன்ன. எம்ஜிஆர் பிறந்த நேரம், கட்சி தொடங்குற நேரம் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கையில கொடுத்து விட்டேன். நீங்க தலைவரா ஆகிறீ, நீங்க தோற்று வைக்கிறது நீங்க தான். ஆனா அடுத்த தலைவர் நீங்க யாருன்னே சொல்லக்கூடாது, சிம்பாலிக்கா நீங்க காட்டிக்கிட்டே வரணும். கூட மாட கூட்டிக்கிட்டு வேணா தெரியலாம், மக்களாட்டே இவருதான் தலைவரா இருப்பாரோன்னு தேர்வு பண்ணணும். நீங்க இன்னாருதான் தலைவர், செயலாளர் தலைவர்,
செயலாளருக்கு அடுத்து சசிகலா தான் தலைவர், அதுக்கு அடுத்து எடப்பாடி தலைவர், நீங்க சொல்லக்கூடாது. அதான் தேர்வு பண்ணிக்கிறேன் கட்சி, அதான் வீர் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதை அழிக்கவே முடியாது. அழிக்கிறதுக்கு யாருக்குமே சக்திங்கிறது கிடையாது அப்படின்னு நான் எழுதி கொடுத்தானோ. அதே காரணம் அதே அவ எப்படி மாந்திரியவாதி சொன்னானோ இந்த தேதி வரைக்கும் எம்ஜிஆர் அரசியல் வாரிசை செயல்தாவை அறிவிக்கல. சும்மா கூட கூட்டிக்கிட்டே தெரிஞ்சாரு, எல்லாத்துக்கும் பார்வைக்காக பார்த்து சோசியக்காரன் சொன்ன வச்சுதான் கூட்டிக்கிட்டே தெரிஞ்சாரு. இந்த மாணவர் மாநில மகளிரணி தலைவியா செயல்தாவை போட்டாரு. அவர் போட்டாரு சொல்லல. ஆனா அவங்களா தேர்வு பண்ணிக்கிறோம்னு விட்டுட்டாரு. செயல்தாவர்களா வேற ஆளா இருக்கலாம், ஆனா அவங்களாத்தையும் தேர்வு பண்ணணும் அவர் விட்டுட்டாரு. சரி, ஜெயலலிதா பதவிக்கு வந்துருச்சு, எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்துருச்சு. ஜெயலலிதா யாராவது அறிவிச்சுச்சா? அறிவிக்கல. என்ன காரணம்னா அந்த கட்சி தொடங்குன நேரத்துல வாரிசு அறிவிச்சுட்டா அழிஞ்சு போகும், அவ்வளவுதான். ஒரே வருஷம் தானா அதிமுகவுக்கு வாரிசு அறிவிச்சாச்சுன்னா அழிஞ்சு போகுமா கட்சி. சுக்க திண்டாடி தடமே தெரியாதான், அப்படித்தான் அந்த டயம் இருக்கான். அப்படி சொல்லி சசி ஜெயலலிதா பார்த்துச்சு, ஜெயலலிதாவும் அறிவிக்கல, வாரிசு அறிவிக்கல, செத்து போச்சு. அது தொம்முன்னு கூட்டி செத்து போச்சு. அப்புறம் சசிகலா கூட இருந்து எல்லாத்தையும் வழி நடந்துச்சு. சசிகலா ஒரு ஆள் அவனை ஒரு 10 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டைய ஒரு 4-5 பேரை தேர்வு பண்ணி கூவத்தூர்ல வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம், முதலமைச்சராக்கலாம், என்னை செயலில் தள்ளிட்டாங்க, நான் பெங்களூருக்கு காலையில போகணும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப கேரளாவில் அதே மாந்திரிகவாதி, அதே வம்சத்துல வந்த மாந்திரிகவாதியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க இருந்தேன் கேரளாவிலிருந்து கூட்டிட்டு வந்து கூவத்தூர்ல தங்க வச்சுட்டு எம்எல்ஏ போல தங்க வச்சுட்டு சசிகலா வீட்டுக்கு வந்துடும். அவ்வளவு பரபரப்பா இருக்கு. போலீஸ் வந்து ரைடு வந்துட்டான் கூவத்தூர்ல, மத்திய சர்க்கார் நெருக்கடி வந்துட்டான், பிஜேபி சர்க்கார் ஆளவும் நினைக்கிறேன், திமுக எம்எல்ஏ தூக்கம் நினைக்கிறேன். இவ்வளவு நெருக்கடி சசிகலா அந்த கட்சியை காப்பாத்தணுங்கிறதுக்காக திண்டாடுது, அல்லோலப்படுது பாவம். அந்த நேரம் எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். அதெல்லாம் எல்லாருமே நம்ம மாற்று கட்சியா இருந்தாலும் மாற்று நம்ம ஒரு இயக்கத்தை இருந்தாலும் நினைச்சு பார்க்கணும். அது திண்டாடுது கடந்து போலீஸ் ரைடு பண்றேன், அங்கிட்டு இருக்கிறேன் இங்கிட்டு இருக்கிறேன், 4 அவரும் கத்தியை வச்சு பிஜேபி காரன் அதிமுக அதோட க்ளோஸ் பண்ணணும், சசிகலாவை தூக்கி உள்ள அடைக்கணும், ஜனதார உள்ள அடைக்கணும், சுத்துறாங்க கடந்து. கடைசியில பார்த்தா சசிகலா இங்க கூவத்தூர்ல மீட்டிங் போட்டு நீங்க இருங்க, நான் எனக்கு வீட்டுல வேலை இருக்குன்னு போயிடும். நானே நினைச்சு ஏன்னா இங்க பதட்டமான சூழ்நிலை இருக்கு, இந்த அம்மாவோட விட்டுட்டு வீட்டுக்கு போதே அப்படின்னு. கடைசியா அந்த மாந்திரிகவாதி சசிகலா வீட்டுல இருந்தானா. அந்த மாந்திரிகவாதி சசிகலா வீட்டுல வச்சு அவன் சொன்னானா, நாளைக்கு முதலமைச்சரை தேர்வு பண்ணணும், நான் நாளைக்கு சாயந்தரம் செயலுக்கு போகணும், சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அவன் சொன்னானா, இன்னைக்கு நைட்டு 12 மணியை போல பழனி கோயில்ல போய் ஒரு பூசை பண்ணிட்டு வா அப்படின்னா. பழனி கோயில போய் பூசை பண்ணிட்டு வந்தாச்சு. நைட்டு 12 மணிக்கு பூசை. எல்லா காவலாளிக்கு கூட யாருக்கு தெரியக்கூடாது பணத்தை அடிச்சிட்டாங்க டக்கு டக்கு டக்கு. சுதாகரனே பூசை பண்றது பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சு. சுதாகரனே போய் இடத்த 2 லட்சம் 3 லட்சம் எல்லாத்தையும் காவலாளி ஐயர் போறே வரவனு கூட பணத்தை அடிக்கிறாங்க, வெளியே தெரியக்கூடாது. பூசை பண்ணி முடிச்சாச்சு. பூசை பண்ணி முடிச்சு குறுக்குன்னு ஓடியாந்துச்சு. காலை 4 மணிக்கு வரணும் அப்படின்ட்டேன். அங்க பாருங்க 12 மணிக்கு பூசை, 4-4:30 இங்க மெட்ராஸ் வரணும் அப்படின்ட்டேன். ஏதோ ஒரு கலசத்தை கொண்டு இங்க வரணும் அப்படின்ட்டேன். மாதிரி டக்குன்னு வந்துட்டாங்க. அப்ப இப்ப சொல்ற யாரானு வரிசையை நின்று ஓட்ட பேர சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து ஒண்ணு செங்கோட்டையன் முதலமைச்சர் பட்டியல்ல கிடையாது, அவர் வேணாம், கட்சி நீடிக்காது. வேற ஆளு ஆர்பி உதயகுமார் நடக்காது. வேற ஆளு யாரு முனிசாமி நடக்காது. எத்தனை பேரோ ஒரு 15-20 பேரை சொல்லிக்கிட்டே வருது சசிகலா, நடக்கவே நடக்காது. இந்த கூட்டத்துல பழனிசாமின்னு யாரு இருக்கானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா பழனிசாமி இருக்கா, ஒரு ஆளு எம்எல்ஏவா இருக்காரு, ஏற்கனவே மந்திரியா இருக்காரு, பழைய ஆளுதே அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த பழனிசாமினே இப்ப முதலமைச்சரா இங்க ஆக்கணும். அதுக்குதான் நான் பழனி கோயில பூசை பண்ணிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாதான் கட்சி நிற்கும். இல்லைன்னா கட்சி ஒரே வருஷம் அழிஞ்சே போகும். நீங்க தேர்வு பண்ணக்கூடாது. இப்ப முருகனே உங்க கட்சிக்கு தேர்வு பண்ணிட்டாரு ஒரு ஆளா. இவரே எத்தனை காலத்துக்கு அது வேற விஷயம். ஆனா இப்போதைக்கு முருகன் தேர்வு பண்ணிட்டா எடப்பாடி பழனிசாமின்னு யாரு இருக்கா? ஆமா இருக்கு. அவரதுக்கு முதலமைச்சராக்குங்க, எதுவும் பண்ண வேணாம், நீ கட்சி அவாட்டு ஜெய் நடந்துகிட்டு இருக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறான். எடப்பாடி பழனி யாருமே அறிவிக்காம யாருமே சிந்திக்காத நேரத்துல எடப்பாடி பழனிசாமி ஆக்குனது அதுக்காகத்தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி புடுங்கிடுவாருங்கிற காரணம்லாம் கிடையாது. சசிகலா காசு கொடுக்க முடியாது. அந்த நேரம் பிஜேபி ரைடு பண்ணிட்டேன். இல்லைன்னா சசிகலா ஒவ்வொருத்தருக்கு 10 கோடி அடிச்சு விட்டு போயிருக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்கும். ஆனா எடுக்க முடியாது. பணத்தை எடுத்து அதை எல்லாத்தையும் வெறும் பேராக்கணும் பிஜேபி காரை திட்ட வச்சுட்டு வீடு கூட ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த அம்மா சொல்லிட்டு போனது எடப்பாடிட்டு, இங்க வாப்பா எங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவங்க கொடுக்க முடியாது, எப்படான்னு இருக்கேன், தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க, பணத்தை எடுத்து என்னை காலம் முழுக்க உள்ள தள்ளுறதுக்கு வச்சுட்டு இருக்காங்க, அதிமுக அழிக்க முடிவு எடுத்தாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய உங்களோட எம்எல்ஏக்களை ஒப்படைச்சாச்சு, நீதான் முதலமைச்சர் நான் தேர்வு பண்ணி எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு, நான் போயிட்டு வர்ற வரை கட்சியை பத்திரமா பாதுகாத்துக்க, இந்த எம்எல்ஏக்களுக்கு பூரா என்னென்ன வேணுமோ கொடுத்துரு அப்படின்னு அம்மா போயிடுச்சு. இந்த ஆளு 5 கோடி கொடுத்தாரு, 4-5 கிலோ நகையை கொடுத்தாரு, மாசம் 1 கோடி 2 கோடி எம்எல்ஏக்களை கொடுத்தாரு, மாவட்ட செயலாளருக்கு அதே போல 1 கோடி 2 கோடி கொடுத்தாரு. அப்படியே தக்க வச்சுக்கிட்டாரு ஆளுகள். இதுதானே நம்ம கவலைக்கடை செய்யணும் அப்படின்னு தக்க வச்சுக்கிட்டாரு. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணு சொல்றேன், பிஜேபி காரை எப்படி அபகரிக்க நினைச்சாருன்னா இதே மாதிரி நீங்களும் இந்த கட்சி அபகரிக்க நினைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தோத்து போவீங்க. எம்ஜிஆருடைய வரலாறை பாருங்க. கேரளா இருக்கக்கூடிய மாந்திரிவாதத்தை போய் கேட்டுட்டு வாங்க முதல்ல. நான் சொன்னது தப்பா ரைட்டான கேரளாவில் மாந்திரிவாதத்தை போய் நீங்க வந்து கேட்கணும். நான் தப்புனா என்னன்னு என்னை சுண்டி கூப்பிடுங்க.
நான் கரெக்டா புள்ளி ஓரத்தோடலாம் பேசவே மாட்டேன் எதையுமே. எனக்கு அப்படிலாம் அவசியம் இல்லை. வீச்சு பார்க்கணும், கை தட்டணும், இதெல்லாம் எனக்கு சீக்கி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கரெக்டா இருந்தா மட்டும் தான் நான் பேசுவேன். நீங்க மாந்திரிகவாதி போய் பாருங்க. எம்ஜிஆர் பார்த்த மாந்திரிகவாதி, செயலா பார்த்த மாந்திரிகவாதி, சசிகலா பார்த்த மாந்திரிகவாதி நீங்க போய் பார்க்கணும். எதையும் அபகரிச்சிட முடியாது அந்த சொத்து. அது வந்து அனாத சொத்து, பிள்ளை இல்லாத சொத்து. எம்ஜிஆர் ஆத்துக்கு பிள்ளை இல்லாத சொத்து. யாராவது வந்து ஆக்குவானே ஒழிய சூதுல அந்த கட்சியை கைப்பற்ற முடியாதப்பா. எம்ஜிஆர் சூது பண்ணி கட்சி ஆரம்பிக்கல. எம்ஜிஆர் ஒரு மனசோட ஆரம்பிச்சார், வெள்ளந்தியான மனசோட ஆரம்பிச்சார். நல்ல மனுஷன். அந்த அப்படியாப்பட்டாச்சு நீ சூது பண்ணி கட்சியை காப்பாற்றணும், வைக்கணும், கைப்பற்றணும் அப்படிலாம் நினைக்க முடியாது. எதுக்கு இதை சொல்ல வரீங்கன்னா, பழனிசாமி கிட்ட இதை சொல்ல வரி. பழனிசாமி கிட்ட இருக்க கண்டுதே பாரதிய ஜனதாக்கார பெரிய திட்டமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அனுமானப்படி இது சரியா இருந்துச்சுன்னா அதிமுகவை அழிக்கவே முடியாது பாரதிய ஜனதாவால். நல்லா பாத்துக்க. பாரதிய ஜனதான்னு இல்லை, யாருமே அழிக்க முடியாது. ஏன்னா அந்த கட்சி தொடங்குற நேரம் அப்படி நேரமா, ரொம்ப வலுவான நேரமா. பாரதிய ஜனதாக்கார இதை தாண்டி யாக நடத்தினேன். என்ன யாக நடத்தினாலும் தெரியல. அதிமுகவை அழிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது மோடியும் தெரிஞ்சுக்கிறோம், அமித்ஷாவும் தெரிஞ்சுக்கிறோம்.